இவ்விபூதி எப்படி உருவானது என்று தெரியுமா? அதை பார்ப்பதற்கு முன் உங்களில் எத்தனை பேருக்கு விபூதி வைக்க மிகவும் பிடிக்கும் என்று சொல்லவும் கமெண்டில் ஓம் நம சிவாய என்று சொல்லவும். பர்னாதன் என்ற சிவபக்தன் ஒருவர் இருந்தார். இவர் சிவனை நினைத்து கடும் தாவம் இருந்தார். தண்ணீர், உணவு என்று எதுவும் இல்லாமல் தவம் இருந்தார், சிவனை மட்டுமே நினைத்து. ஒரு நாள் அவருக்கு கடும் பசி ஏற்பட்டது. தவத்தை கலைத்து கண் திறந்து பார்த்தார். அவரை சுற்றி சிங்கங்கள், புலிகள், பறவைகள், இன்னும் நிறைய விலங்குகள் கூட்டம் காவலுக்கு இருந்தது. பறவைகள் பறந்து சென்று அவருக்கு பழங்களை கொண்டு வந்து கொடுத்தது. அதை சாப்பிட்ட பின் மறுபடியும் கண்ணை மூடி பல வருடம் தவம் இருந்தார். பல வருடங்கள் கழித்து தவத்தை முடித்த பின் சிவபெருமானை வழிபடத் தொடங்கினார். ஒரு நாள் புல்லை வெட்டும் போது அந்த அருவாள் அவர் கையில் பட்டு ரத்தம் வரத் தொடங்கியது. ஆனால் அவர் எந்தவித பதட்டமும் இல்லாமல் இருந்தார். ஆனால் அவரை எப்போதும் காத்து அருள் புரியும் சிவபெருமானால் இதை பார்த்து தாங்க முடியாமல் அந்த சிவனே வேடர் உருவில் சென்று பர்னாதர் கையை பிடித்து ரத்தம் கொட்டும் இடத்தை பார்த்தார். அடிபட்டு ரத்தம் கொட்டும் இடத்தில் விபூதியாக கொட்டியது. வந்தது தேவர்களுக்கு எல்லாம் தேவர், என்னுடைய மகாதேவர் சிவபெருமான் என்று நான் அறிந்து கொண்டேன் சுவாமி என்று கூறினார். என் ரத்தத்தை நிறுத்தியது யார் என்று நான் அறிவேன் என்று கூறி, உங்கள் சுய ரூபத்தை காட்டுங்கள் என்று சிவனிடம் கூறுகிறார். உடனே சிவபெருமானும் காட்சி கொடுத்தார். உனக்காகவே சாம்பலை உருவாக்கினேன், அதனால் இந்த சாம்பல் இனி விபூதி என்று அழைக்கப்படட்டும். இந்த விபூதியை பூசுபவர்களிடம் துஷ்ட சக்தி நெருங்காது என்று கூறினார். உங்களில் எத்தனை பேருக்கு சிவபெருமானை பிடிக்கும் என்று கமெண்டில் சொல்லவும். எங்கள் முருகன் ஆராதனை சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணிக்கோங்க.